அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில நபர்களை பார்த்து இவ்வாறு சொல்வதுண்டு, நாய் வாலை கூட நிமித்திடலாம், ஆனால் இவனை மட்டும் திருத்தவே முடியாது என்று சில நபர்களை பார்த்து நம்ம சொல்வது உண்டு. அப்படிப்பட்ட 3 நபர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அவர்களுக்கு என்னதான் நீங்கள் விளக்க நினைச்சாலும் அவர்கள் விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்கிறதுக்கு உங்களால் சக்தி பெற முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 நபர்களை சொல்கிறாங்க. நபி தோழர் ஃபலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு முஸ்னத் இமாம் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய அதபுல் முஃபரதிலையும் தபுரானி ஹாக்கிம் போன்றவர்களும் இதனை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க, சலாசத்தம் 3 நபர்கள் ஆத்தஸ் அல்லான்கும். இந்த விதண்டாதவாதம் பிடிச்ச நபர்கள்ட்ட நீங்கள் எதையுமே நீங்கள் கேட்காதீங்க. அப்படி கேட்டாலும் அவர்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட சக்தி கிடையாது என்று சொல்லிவிட்டு அந்த 3 நபர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரஜுலுன், ஒரு மனிதர், நாசா அல்லாஹ் ரிதா ஆஹு, அல்லாஹ்னுடைய மேலங்கியை கலட்டக்கூடிய ஒரு மனிதர். ரிதாஹு அல் கிபிரியா, அல்லாஹ்னுடைய மேலங்கிங்கிறது பெருமை. இசாருஹு அல் இஸ்ஸா, அல்லாஹ்னுடைய கீழங்கிங்கிறது கண்ணியம். எவர் சுயமாக கண்ணியத்தை தேட ஆரம்பிக்கிறானோ, எவன் தற்பெருமை கொள்ள ஆரம்பிக்கிறானோ, இப்படிப்பட்ட அந்த நபர்கள்ட்ட நீங்கள் அதை எவ்வளோ தான் விளக்கி சொல்ல நினைச்சாலும் கூட அவர்களை ஒரு காலம் உங்களால் திருத்தி விட முடியாது என்று இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. 2வது நபராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யாருன்னு சொன்னால், அல்லாஹ்னுடைய ஏவல்களில், அல்லாஹ்னுடைய சட்ட திட்டங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர். எல்லாமே தெரிஞ்சிருந்து வேண்டுமென்றே அதில் சந்தேகத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர். சில நபர்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படும், அதை விளக்கி சொல்லக்கூடிய நேரத்தில் விளங்கிக்கிடுவாங்க. ஆனால் எல்லாமே தெரிஞ்சிருந்து வேண்டுமென்ற விதண்டாவாதத்துக்காண்டி இறைவனுடைய கட்டளைகளிலே, இறைவனுடைய சட்டங்களிலே சந்தேகத்தை வெளிப்படுத்திக்கிறான் அல்லவா, இவனை ஒரு காலம் உங்களால் விளங்க வைக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 3வது அல் கனூத்து மிர் ரஹ்மத்தில், அல்லாஹ்னுடைய அருளிலிருந்து நிராசையடைந்தவன். அவனை எவ்வளோ தான் விளக்கி சொன்னாலும் சரி, அந்த நிராசையடைந்த சூழ்நிலைகள் விட்டு அவன் திரும்ப வரமாட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்றாடம் இது போன்ற அந்த நபர்களை நம்ம சந்திக்கத்தான் செய்கிறோம். நம்மளும் விளக்கி சொல்லித்தான் பார்த்துருப்போம், ஆனால் சலிப்படைந்திருப்போம் அல்லவா. அதனுடைய யதார்த்தம் இந்த ஹதீஸில் வெளிப்படுகிறது.